ஹலோ கைஸ், இது உங்கள் ஏவிஎஸ் ஆட்டோமொபைல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, வாஷிங் மிஷின் வேர்ல்பூலில் வந்து குழாய் வந்து சப்போஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலுமே, மிஷின் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலுமே உள்ளே வந்து வாட்டர் வந்து இன்லெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது வாட்டர் வந்து உள்ளே வந்து சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாட்டர் வர்றதுனால வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்போம் மிஷினை, ப்ளக் பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கூட வச்சுருப்போம். ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேப்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் வந்து இன்லெட் வந்து உள்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து வாட்டர் வந்து அந்த வாட்டரோட ட்ரம் வந்து ஃபுல்லாக நம்பி வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வாஷிங் மிஷின்லாம் 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கம்பல்சரி வரும். சப்போஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது, இதுக்கு என்ன வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இதுதான் வாஷிங் மிஷின். உங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்து வேர்ல்பூல் கம்பெனி. இது மாடல் வந்து 7.5 kg ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் தான் ஆகுது, 1.5 இயர்ஸ் ஆகுது இந்த வாஷிங் மிஷின் வாங்கி. பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்லெட்டு, நம்ம லிக்விட் வந்து ஊற்றுற மாதிரி ஒரு பாட்ஸ் ஒன்று இருக்கும். நம்ம அந்த பாட்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு இதில் வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரம்மில் வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து ப்ளக் பாயிண்டில் வந்து நம்ம ப்ளக் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருப்போம். அதனால் வந்து மிஷின் ஆஃபில் தான் இருக்குது, வாட்டர் வந்து உள்ளே சப்ளை வராது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஒரு சில வால்வு கம்ப்ளைண்ட் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து உள்ளே வந்து ஃபில் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து ஓப்பனில் தான் இருக்கும், டேப் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து தேவையான துணிக்கேற்ற அளவு வந்து வாட்டர் வந்து அதுவே சக் பண்ணி இழுத்துக்கிறோம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து உள்ளே வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரம்மு ஃபுல்லாக உள்ளே வந்து நம்பிடுச்சு அப்படின்னா அவுட்லெட் பின்னாடி கூடி பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து கீழே வந்து வாட்டர் வந்து இந்த ஃப்ளோருக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் வரும். இது வந்து ரொம்ப சிம்பிள் கம்ப்ளைண்ட் தான். இந்த மாதிரி சப்போஸ் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த மாடல் பார்த்துக்கோங்க, வேர்ல்பூலில் வந்து ஃபுல் வந்து சென்சார் மாடல். இது வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து அவுட்லெட்டு, மேலே இருக்கிறதுல வந்து இதில் தான் வந்து நம்ம வந்து இன்லெட் வால்வ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். நான் அந்த வால்வ் வந்து கலட்டி வச்சுருக்கேன். நான் அதை எப்படி கலட்டணும்னு சொல்லி பேசிக் வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறையா ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, நம்ம எல்லா ஸ்க்ரூ கலட்டுறது வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. சிம்பிளாக 4 ஸ்க்ரூ தான் கலட்டுறதுக்கு. இங்கே ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒன்று, அதே மாதிரி ரைட் சைடில் ஒன்று இருக்கும். 2 கலட்டிட்டு அதே மாதிரி மீதி 2 இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி கிடன் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு மோல்டிங் மாதிரி பீஸ் மாதிரி வச்சு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ இருக்குன்றது நம்ம கண்டே படிக்க முடியாது. மேலே வந்து சின்ன ஷார்ப்பான திருப்புளி வச்சுட்டு அந்த இதை நீங்கள் லைட்டாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா 2 அந்த இது பீஸுமே வந்துடும். 2 பீஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்க்ரூ போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மெத்தட் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம வந்து துணி வாஷ் பண்ணையில் வந்து கொஞ்சம் வாட்டர் லீக்கேஜ், வாட்டர் எதுவும் பட்டுச்சு அப்படின்னா துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதான் வந்து வாட்டர் இன்லெட் வால்வு, ஏசி வால்வு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வால்வு வந்து அமௌண்ட் வந்து வேரியஸ் ஆகும். இதோட வந்து இதில் வந்து சேம் கம்பெனி, வேர்ல்பூல் கம்பெனி தான் வந்து சேம் புது வால்வு வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 420 rupees, அதாவது 420 ரூபா அந்த வால்வு. இது வந்து பழைய வால்வு. ஆனால் பழைய வால்வு வந்து 2 பின் மட்டும் தான் இருக்கும், 2 வயரிங் கனெக்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து அந்த பின் வந்து அன்பிளக் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்க புதுசு மாதிரி தான் இருக்கும். இதில் ஜஸ்ட்டு வந்து உள்ள காயில் தான் இருக்கும். நீங்கள் வந்து உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு வெறும் காயில் மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபேனுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காயில் மட்டும் தான் இதிலே இருக்கும். ஜஸ்ட் அந்த காயில் கம்பி கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மோட்ரு வந்து ஒர்க் ஆகாது. அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து உள்ளே வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் இது வந்து செப்பரேட்டாக இதை உடச்சி உங்களுக்கு இதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வால்வ் வந்து இந்த வால்வோட மெக்கானிசம் ப்ளஸ் இந்த வால்வோட ஒர்க்கிங்கை வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது வால்வு. பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து அந்த புது வால்வு. சேம் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வால்வு மட்டும் சேஞ்ச் பண்ணி வேறு கம்பெனியில் வாங்கிறாதீங்க. ஆஃப்டர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிது, அது வந்து ரேட் வந்து 250 அந்த ரேஞ்சுக்கெலாம் இருக்குது. ஆனால் பட் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பிராண்டட் ஐட்டமே நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள்.
ஓகே, இது வந்து உங்களுக்கு இந்த வால்வு தான் கம்ப்ளைண்ட்டுன்றது நான் சொல்லிட்டேன். இந்த வால்வு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பழைய வால்வுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்லெட்டுக்கு வந்து ஒரு ஹோஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்து இந்த வாசர் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பழைய வால்வில் வந்து அந்த வாசர் மட்டும் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் கிரிப்பாக கிடைக்கும். இது வந்து பழைய வால்வுக்குரியது, அது தனியாக வச்சுருங்க. ஏன்னா ரெண்டுமே பார்க்க புதுசு மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். இந்த பழைய வால்வில் இருந்து இந்த புது வால்வுக்கு ஜஸ்ட்டு அந்த புஷ்ஷு மட்டும் நம்ம வந்து எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிக்விட் ஊற்றுற பாட்ஸ் ஜஸ்ட் இதில் வந்து வாட்டர் வந்து இன்லெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா புது வால்வு வந்து நம்ம வந்து மாட்டியாச்சு. ஜஸ்ட்டு வந்து ஒன்றுமே இல்லை, இந்த நாசில் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளக்கு இந்த 2 பின் வந்து வெளியே தர்ற மாதிரி வச்சுருங்க. வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு 2 ஸ்க்ரூ மட்டும் தான் நம்ம வந்து போட போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா இந்த வால்வு வந்து நகர விடாமல் இருக்கிறது ஜஸ்ட்டு ஒரு கிளாம்ப் மாதிரி தான் இது. ஜஸ்ட்டு இது ஃபிட் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து உள்ள வந்து இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஒர்க்கு முடிஞ்சிடும் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா மாட்டியாச்சு. உள்ள ஃபிட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஜஸ்ட் வந்து 2 ஸ்க்ரூ மட்டும்தான். வாஷிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வந்து பெருசாக தெரியும் உங்களுக்கு, ரொம்ப வெயிட் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பீங்க. ஆனால் ஜஸ்ட்டு எல்லாமே பிளாஸ்டிக் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஜஸ்ட்டு வந்து இந்த வாஷிங் மிஷின் மெயின் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா மோட்ரு மட்டும்தான். அதனால் வந்து புதுசாக வாஷிங் மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுப்பாங்க. அதனால் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளே பார்த்துக்கலாம். பெரிய கம்ப்ளைண்ட் மோட்ரு இந்த மாதிரி சப்போஸ் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் தான் கூப்பிடணும். அவங்கள கூப்பிட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் பிராண்டடான அதாவது ஜெனுவனான பார்ட்ஸை போட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் சர்வீஸ் பொறுத்தளவுக்கு. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கம்பெனி சர்வீஸும் போடணும்னா. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாஷிங் மிஷின் உடையில் வந்து சேக் ஆகும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 சைடு வந்து பேலன்சிங் வந்து இவங்க கொடுத்துருப்பான். அதில் வந்து ஆல்ரெடி கிரீஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பார்க்குறோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி கிரீஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். கிரீஸ் வந்து ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸு ஸ்மால் டப்பாவே கிடைக்கும். ஒரு 30 rupees 50 rupees தான் வரும். கொஞ்சம் சர்வீஸ் சென்டரில் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் 1 kg நெருக்கி வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸ் வந்து 1 டைம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்காண்டி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த மாதிரி சர்வீஸ் பார்க்குறோம் அப்படின்னோம்னா அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வந்து கிரீஸ் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். மிஷின் வந்து ஹேண்டிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளோதான். வந்து நம்ம வந்து இன்லெட் வால்வ் கனெக்ட் பண்ணிட்டோம். மற்ற வயரிங் எல்லாம் பேசிக்காக நம்ம செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா நம்ம வந்து வாஷிங் மிஷின் உடையில் வந்து சேக் ஆகும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 சைடு வந்து பேலன்சிங் வந்து இவங்க கொடுத்துருப்பான். அதில் வந்து ஆல்ரெடி கிரீஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பார்க்குறோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி கிரீஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். கிரீஸ் வந்து ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸு ஸ்மால் டப்பாவே கிடைக்கும். ஒரு 30 rupees 50 rupees தான் வரும். கொஞ்சம் சர்வீஸ் சென்டரில் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் 1 kg நெருக்கி வந்து வாங்கி வச்சுருப்பாங்க.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸ் வந்து ஒன் டைம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்காண்டி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த மாதிரி சர்வீஸ் பார்க்குறோம் அப்படின்னோம்னா அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வந்து கிரீஸ் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். மிஷின் வந்து ஹேண்டிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளோதான். வந்து நம்ம வந்து இன்லெட் வால்வு கனெக்ட் பண்ணிட்டோம். மற்ற வயரிங்கெல்லாம் பேசிக்காக நம்ம செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷினோட பேக் சைடு. மோஸ்ட்லி வந்து கீழே வந்து அண்டர் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்து லீக் ஆகும். அது எதனால் லீக் ஆகும் அப்படின்னா அந்த வேஸ்ட் ஹோஸ் வந்து பின்னாடி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இதில் லீக்கேஜ் இருந்துச்சுனாலுமே கீழே வந்து லீக் ஆகும் நமக்கு. அதேமாதிரி இது ஓவர்ஃப்ளோ ஆனாலுமே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து ட்ரைனேஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஜஸ்ட் வந்து இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக வந்து செக் பண்ணலாம். ஜஸ்ட் பேக் சைடு அந்த டோருமே வந்து 4 ஸ்க்ரூ தான் வரும். ஜஸ்ட் இந்த 4 ஸ்க்ரூவை கட்டிட்டு இதையும் நீங்கள் பேசிக்காக செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஓவரால் சர்வீஸ் இது வந்து இயர்லி வந்து நீங்கள் ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இன்லெட் வால்வு வந்து கனெக்ட் பண்ணிக்கிருக்கோம். கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டேப் வந்து ஓப்பன் பண்ணுற மூலிமா ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் உள்ள சப்ளை ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் சப்ளை ஆகக்கூடாது. சப்ளை ஆச்சு அப்படின்னா வால்வு கம்ப்ளைண்ட் தான். பார்த்தோம் அப்படின்னா டேப் வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம். உள்ளே வந்து நமக்கு வந்து வாட்ரு வந்து சப்ளை வரல. வாட்ரு வந்து நமக்கு வந்து க்ளோஸில் தான் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் வந்து நம்ம வந்து டேப் ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த தண்ணியுமே வரல. சப்போஸ் இதில் தண்ணி வருது அப்படின்னா திரும்ப வால்வு கம்ப்ளைண்ட் தான். ஒன்ஸ் நம்ம புது வால்வு போட்டோம் அப்படின்னா 2 இயர்ஸ் கம்பல்சரி வரும். ஓகே, இப்போ வந்து கையோட மிஷின் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். மிஷின் ஆன் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு பவர் பட்டன்